Okay, I'm so grateful to the Lord for this opportunity that He has given me to be in your midst this morning time. நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் நன்றியுள்ள. I like to go to a few assemblies. I love to keep repeatedly going to those assemblies. நான் சில சபைகளுக்கு மீண்டும் மீண்டுமாக அடிக்கடியாக செல்வது என்னுடைய வழக்கமாக இருக்கிறது. I like to go. அது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. The reason is when I go there I get encouraged. அதனுடைய காரணம் என்னவென்றால் நான் செல்லும்போது நான் அங்கு முதலாவதாக உந்தப்படுகிறேன். அதனாலேயே நான் அங்கு செல்கிறேன். The second reason I go there, I love to go there, is I learn something new. இரண்டாவது காரணம் நான் அங்கு செல்லும்போது நான் புதிதாக சிலவற்றை கற்றுக்கொள்கிறேன். And that is something that is far greater a benefit than anything else. இதனை தாண்டி மேற அதிகமான காரியங்கள் எதுவும் இல்லை. So one of the assemblies that I like to go is Okiambet assembly. நான் அடிக்கடி செல்லக்கூடிய சபைகளிலே மிக முக்கியமான சபையாக ஓக்கியம்பேட்டை அசெம்பிளி இருக்கிறது. So I'm so grateful to the Lord this morning. இந்த நாளிலும் கூட நான் தேவனுக்கு மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். Turn with me in your Bibles to the book of James. என்னோடு கூட யாக்கோபு நிருபத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாக விரும்புகிறேன். And we'll turn to chapter 1. யாக்கோபு நிருபம் அதனுடைய முதலாம் அதிகாரம். And here James is a very practical book. யாக்கோபு நடைமுறைகளுக்கான மிகுந்த ஒரு உதாரணமான ஒரு புத்தகமாக இருக்கிறது. And I want us to look at this morning, this passage that we are going to look at is in a very practical way. இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம் நடைமுறைகளுக்கான உபதேசமாக. We are going to look at verse 21 to verse 27. அதனுடைய வசனம் 21 முதல் 27 வரையிலுமாக நான் தியானிக்க இருக்கிறோம். And the reason why I say it's a practical book, நான் ஏன் இதை நடைமுறைகளின் உபதேசம் என்று நான் சொன்னேனானால் அதனுடைய காரணம் because if you read that passage that I just told you about, நீங்கள் அதை பற்றி படிக்கும்போது அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். The passage says something that we all do every day. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் நாம் தினந்தோறும் செய்யக்கூடியதான காரியங்களாக இருக்கிறது. You know, how many of you came to the assembly this morning without looking at yourself in the mirror? இன்ற நாளிலும் கூட சபைக்கு வருவதற்கு முன்னதாக எத்தனை நபர்கள் கண்ணாடி முன்பாக நின்று வராமல் வந்தீர்கள் என்று சொல்லுங்கள். How many of you would say that, hey, I didn't look at the mirror at all, I just came away? எத்தனை பேர் உங்களால் இப்படி சொல்லக்கூடும், நான் கண்ணாடி முன்பாக நிற்கவில்லை, நான் அப்படியாக கிளம்பி வந்தேன் என்று? You ask me? என்னை கேட்டீர்களானால் I don't have to look at the mirror. நான் எப்போதும் கண்ணாடியை பார்ப்பதில்லை. I don't have a hair to comb. எனக்கு ரொம்ப சிரிக்கிறார் ஐயா. I really seriously, why should I even look in the mirror? நான் எதற்காக கண்ணாடியை பார்க்க வேண்டும்? எனக்கு அது மிகுந்த ஆச்சரியமானதாக இருக்கிறது. But there are everyone otherwise, but even me, I also look in the mirror. நானும் கூட சில நேரங்களிலே கண்ணாடியை பார்ப்பது உண்டு. You look at my face? என்னுடைய முகத்தை பார்ப்பேன். It's clean shaven, right? அது முகம் முழுவதுமாக சவரம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பேன். I have to look in the mirror to shave my face. நான் என்னுடைய முகத்தை சவரம் செய்வதற்காக பார்ப்பேன். So yes, we all look in the mirror. நாம் எல்லாரும் கண்ணாடியை பார்ப்பது வழக்கமாக. James is talking here, the apostle James is talking here about two people who look in the mirror. இங்கு யாக்கோபானவர் சொல்லுகிறது இரண்டு நபர்கள் கண்ணாடியை பார்ப்பது குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறார். We see here there are two people who look in the mirror. இங்கே இரண்டு விதமான மக்கள் கண்ணாடியை பார்க்கிறதை நாம் பார்க்கின்றோம். And both of them they use the mirror. இருவருமே அந்த கண்ணாடியை பயன்படுத்துகிறார்கள். But then one man looks at the mirror and goes away as if nothing is wrong. பார்த்தவர்களிலே ஒருவன் அந்த கண்ணாடியை பார்த்துவிட்டு எதுவும் நடக்காதது போன்று அவன் போய்விடுகிறான். And another man is looking into the mirror and he's looking at it intently to see what can be corrected. ஆனால் மற்றவனோ கண்ணாடியை உற்று பார்த்து தன்னிலே எவைகளை சரி செய்து கொள்ளலாம் என்று அவன் பார்த்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 21 to verse 27. 21 முதல் 27 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான்.
உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. May the Lord add his blessing to the reading of his word. ஆண்டவர் தாமே நாம் வாசித்த இந்த பகுதியிலே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டி வழங்குவாராக. You see, both of them here, they see the same, they look at a mirror. இங்கே இரண்டு நபர்கள் ஒரே கண்ணாடியை பார்க்கிறார்கள். And this is similar to anyone who hears, two people who hear the same message. இது ஒரே செய்தியை கேட்கின்ற இரண்டு நபர்களுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. Which is the one message that all of us hear. நாம் அனைவரும் கேட்கக்கூடிய அந்த ஒரே செய்தியை தான் அதுக்கு சுட்டி காட்டுகிறது. The message that we all hear, whether we are at home, whether we are in work, whether we are, wherever we are, we all hear one message. நாம் வீட்டில் இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் நாம் எல்லாருமே கேட்கக்கூடிய செய்தி ஒன்றுதான். And that is God's word. அது தேவனுடைய வார்த்தையாகும். Next Sunday I'll be worshiping in Vetri Gospel Hall, the assembly where I go. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஐக்கியப்படுகின்ற வெப்பேரி திருச்சபையிலே நான் ஐக்கியப்படுவேன். I will hear a message there. அங்கே ஒரு செய்தியை நான் கேட்பேன். That will be the same message that you will hear here. இங்கே நீங்க கேட்கின்ற அதே செய்தியை தான் அங்கேயும் நான் கேட்பேன். I'm not talking about television preachers. நான் இங்கே தொலைக்காட்சியிலே பேசுகிறவர்களை குறித்து பேசவில்லை. I'm talking about the word of God. The same word of God will be speaking to me as the same word of God will be speaking to you, someone who's going to be listening, ministering to you here. நான் வேத வசனத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களிடத்திலே பிரசங்கிக்கிற ஒரு நபர் எந்த வேத வசனத்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாரோ அதே வேத வசனத்தின் மூலமாகத்தான் என்னோடு கூடவும் தேவன் பேசிக் கொண்டிருப்பார். When God speaks to you, ஆனால் தேவன் உங்களோடு கூட பேசும்போது how do you react? நீங்கள் எப்படி அதற்கு பிரதிபலிக்கிறீர்கள்? How do you respond? நீங்கள் அதற்கு எப்படி பிரதிபலிக்கிறீர்கள்? He observes his natural face and forgets what man he was. அவன் தன்னுடைய சுபாவ முகத்தை பார்த்து தன்னுடைய முகத்தை மறைந்து விடுகிறான். It's like you look at a black spot on your face. உங்களுடைய முகத்தை நீங்கள் கண்ணாடியிலே பார்க்கும்போது ஒரு கருமையான ஒரு புள்ளி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். And you think அது ஒருவேளை நேத்து கூட இருந்திருக்குமோ, and you just walk away. You just ignore it. அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் நடந்து போய் விடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். It's okay, that doesn't matter. You just ignore it. பரவாயில்லை, அது பாட்டுக்கு இருக்கட்டும் என்று நீங்கள் போய் விடுகிறீர்கள். But the second man, ஆனால் இரண்டாவது மனிதன், look at what the word of God says. அவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். It says here, he looks at the perfect law of liberty. அவன் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து என்று நாம் வாசிக்கின்றோம். I want us to remember that God's word always, the mirror of God's word, the first thing is it gives you a true reflection. நான் இங்கே சொல்லக்கூடிய முதலாவது கருத்து என்னவென்று சொன்னால், தேவனுடைய வசனம் என்னும் இந்த கண்ணாடியானது உங்களுடைய உண்மையான பிரதிபலிப்பை காட்டுகிறது. In those days, even now they may have it. There used to be this Pongal trade fair. கடந்த நாட்களில் எல்லாம் இந்த பொங்கல் விழா அல்லது விழா நடைபெறும். பரிமாற்ற விழா, ஆமா, தீவுத்திடலில் அது நடக்கும். Okay, and there they used to have one stall. பொருட்காட்சி நடக்கும். அது அங்கே ஒரு குறிப்பிட்ட ஸ்டால் இருக்கும். It was called the hall of mirrors. அங்கே அந்த கண்ணாடிகளினுடைய கூடம் என்று அதை அவர்கள் அதில் எழுதி வைத்திருப்பார்கள். And in those days you have to pay like 5 rupees and they let you walk through that hall of mirrors. அந்த நாட்களில் எல்லாம் நீங்கள் ஒரு 5 ரூபாய் கொடுத்து விட்டால் அந்த கண்ணாடிகளின் கூடத்தினூடாக நீங்கள் நடந்து போக முடியும். And as you go through there be lot of mirrors along the wall. நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் போதே சுவர்களிலே ஏராளமான கண்ணாடிகளை நீங்கள் காண முடியும். And one mirror you stand before it will make you look fat. ஒரு கண்ணாடிக்கு முன்பதாக நின்று நீங்கள் பார்த்தால் அது உங்களை குண்டாக காட்டும். And another mirror will make you look short. இன்னொரு கண்ணாடி உங்களை குட்டையாக காட்டும். Another mirror will make you look so tall. இன்னொரு கண்ணாடி உங்களை மிகவும் உயர்ந்தமான மனிதனாக காட்டும். Different mirrors. வித்தியாசமான கண்ணாடிகள். I'm sure you won't have a mirror like that in your house. அப்படிப்பட்ட கண்ணாடிகள் உங்களுடைய வீட்டில் இல்லை என்று நான் நிச்சயம் உள்ளவனாக இருக்கிறேன். Unless you are very fat and you want to look thin, then have a mirror which will make you look thin. Every day you go. நீங்கள் உண்மையாகவே ரொம்ப குண்டாய் இருந்து பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு மெல்லிய உடம்புள்ளவர்களாக பார்க்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் அப்படிப்பட்ட கண்ணாடியை நீங்கள் ஒருவேளை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். Use God's word like that. அநேக நேரங்களிலே நம்மில் பலர் வேத வசனத்தை இப்படிதான் பயன்படுத்துகிறோம். We like to use God's word to satisfy. Oh yes, everything is good, fine. If something comes wrong, God is the judge. You will be judged according to your deeds and acts. We don't like to hear such. பொதுவாக நாமும் கூட நமக்கு விருப்பமான விஷயங்களை மட்டுமே வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஏதோ ஒரு தவறு நடந்து தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர் உன்னை நியாயம் தீர்ப்பார் என்பது போன்ற விஷயங்கள் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மனதில்லை. Brother, sister, the first thing that the mirror that
James is talking about here, it gives you a true reflection. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு சொல்லிக் கொடுக்கிற இந்த கண்ணாடியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம், வேத வசனம் என்னும் இந்த கண்ணாடியானது உங்களுடைய உண்மை முகத்தை காட்டும். That's why he calls it the perfect law of liberty. ஆகவே தான் அதை சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் என்று அது சொல்லப்படுகிறது. You see, that's very important. அது மிக முக்கியம். You know, what is this perfect law of liberty? இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் என்பது எது? John 8, Jesus said, if the Son shall set you free, you shall be free. யோவான் 8வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். So what does this liberty mean? ஆகவே இந்த விடுதலை என்பது என்ன? I can do what I want. என்ன வேணாலும் நான் செய்யலாம் என்பதா? Jesus has set me free. இயேசு கிறிஸ்து என்னை விடுதலையாக்கி விட்டார். ஆகவே நான் எனக்கு பிடித்த எதையும் செய்யலாம். I can do whatever my heart desires. என்னுடைய இருதயம் எதையெல்லாம் இச்சிக்கிறதோ அதையெல்லாம் நான் செய்யலாம். No, that's not true at all. அதுவல்ல இங்கே சொல்லப்படுகிற பிரமாணம் சுயாதீனம். Did you know that God also doesn't do whatever he likes? உங்களுக்கு தெரியுமா, தேவனே தனக்கு விருப்பமான எல்லாவற்றையும் செய்வதில்லை. You look at me and you say, oh, how do you know? நீங்க ஒருவேளை பார்த்து என்ன இப்படி சொல்றீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். God does not lie. தேவன் பொய்யுரையாதவர். God cannot sin. தேவன் பாவம் செய்ய முடியாது. He cannot cease to be perfect. அவர் பூரணராக இல்லாமல் இருக்க முடியாது. But we say God is omniscient, omnipotent. He can do everything. தேவன் சர்வ வல்லவர் என்று நாம் சொல்லுவோம். அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லுவோம். But why doesn't God lie then? ஆனால் ஏன் அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் பொய் சொல்லுகிறதில்லை? Why doesn't God sin? சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்தும் ஏன் பாவம் செய்வதில்லை? He cannot cease to be God. அப்படி அவர் செய்துவிட்டால் அவர் அதுக்கு மேலே தேவனாக இருக்கவே முடியாது. Why doesn't he do those things? ஏன் அவர் அவைகளை எல்லாவற்றையும் செய்ததில்லை? God also has a framework and an established set of norms by which he will operate. According to his character. ஏனென்றால் தேவனுக்கென்று சில குறிப்பிட்ட வரையறை உண்டு. அந்த வரையறைக்குட்பட்டு தான் அவரே செயல்பட முடியும். ஏனென்றால் அவர் பூரணம் உள்ளவர், அவர் தேவன். But you ask people today, they will say, if he cannot do what he wants, that's not liberty. ஆனால் இன்றைக்கு மக்களினுடைய மனது எப்படி ஆகிவிட்டது? விருப்பப்பட்டவைகளை எல்லாம் செய்ய முடியாவிட்டால் அது சுயாதீனமே இல்லை, அது விடுதலையே இல்லை என்ற மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள். That's why you have ethical and moral norms. ஆகவே தான் இங்கே நமக்கு ஒழுக்க நெறி சார்ந்த எல்லா விதமான வரையறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. That's why we have the moral law. ஆகவே தான் நமக்கு ஒழுக்க நெறிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. Who gave this moral law? இப்படிப்பட்ட ஒழுக்க சட்ட விதிகளை யார் கொடுத்தது? That's God himself. தேவனே கொடுத்தார். You see, God gave the laws and he stood by those laws. தேவனே நியாய விதிகளை கொடுத்து அந்த நியாய விதிகளுக்கு உட்பட்டு நின்றார். Because he said, without the shedding of blood there can be no remission of sin. ஏனென்றால் அவர்தான் சொன்னார், இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. So what did he do? ஆகவே அவர் அதற்காக என்ன செய்தார்? He sent his son. தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். You see, God could have easily said, okay, I'm going to lower the standard little bit. ஆண்டவர் ஒருவேளை இப்படியே சொல்லியிருக்கலாம், நான் கொஞ்சம் என்னுடைய தரத்தை, என்னுடைய இந்த நியாய விதியை கொஞ்சம் தளர்த்துகிறேன் என்று சொல்லியிருக்கலாம். I only made the law, so I'm going to reduce it slightly. இந்த விதியை நான் தான் ஏற்படுத்தினேன், ஆகவே இந்த விதியை கொஞ்சம் நான் தளர்த்த போகிறேன். No, but he didn't do that. அவர் அப்படி செய்யவில்லை. He sent his son to die on that cross for you and for me. உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தம் சிலுவையிலே மரிப்பதற்காக அவர் அனுப்பினார். And the apostle James is looking at you and me this morning. இந்த காலை நேரத்தில் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு உங்களை என்னை பார்த்து சொல்கிறார். And he's telling, this is the moral liberty that you and I are looking at every day. இந்த ஒரு சுயாதீன பிரமாணத்தை தான் நீங்களும் நானும் தினசரியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். This is the mirror. இதுதான் அந்த கண்ணாடி. My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, when you look at this mirror, இந்த கண்ணாடியை நீங்கள் பார்க்கும் பொழுது how do you look at it? நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? Do you look at it and just walk away as if nothing has happened? நீங்கள் அதை பார்த்துவிட்டு எதுவும் நடக்காதது போன்று நடந்து போய் விடுகிறீர்களா? When you stand before a mirror, நீங்கள் கண்ணாடிக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, about the ladies here, குறிப்பாக சகோதரிகளை குறித்து நான் பேசுகிறேன். What is it that you look at? நீங்கள் கண்ணாடியில நின்று பார்க்கும் பொழுது எதை பார்க்கிறீர்கள்? You look to see whether your hair is set well, right? உங்களுடைய தலைமுடியானது நன்றாக சீவப்பட்டுள்ளதா என்று பார்ப்பீர்கள். And if it is not right, what will you do? அது சரியாக இல்லாதிருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? Just walk away. அப்படியே நடந்து போய் விடுவீர்களா? That's
it's no use then. Don't look at the Kannadi then. அப்படி செய்வீர்களே ஆனால் கண்ணாடியை பார்ப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. That's my daughter, she gets up and she'll run to college. என்னுடைய மகள், எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அவள் எழுந்த உடனே கல்லூரிக்கு ஓடுவாள். She runs and I'll tell her, "Ma, thala sivniya." அவள் ஓடி போகும்போதே நான் கேட்பேன், தலை சீவினியான்னு கேட்பேன். And she'll say, "Daddy, it's okay, Daddy. My college, nobody combs the hair. I don't want to comb my hair." பரவாயில்லப்பா, எங்க காலேஜ்ல ஒருத்தரும் தலை சீவ மாட்டாங்க, நான் அப்படியே போயிட்டுக்கிறேன் என்று சொல்லுவாள். எல்லாரும் சொல்வாங்க, "நீ தூங்கி எழுந்த மாதிரி போற காலேஜுக்கு." He said, "Doesn't matter, Daddy. Everybody comes like this." நீ தூங்கி எழுந்த மாதிரியே போறியேன்னு கேட்டா யாருமே எல்லாரும் இப்படிதான் வருவாங்க என்று சொல்லுவாள். அதனால ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லுவாள். But that's no use then, right? ஆகவே கண்ணாடியை பார்த்து விட்டு நாம் அப்படியே கடந்து போய்விட்டால் கண்ணாடியை பார்ப்பதில் எந்த பயனும் இல்லை. There's absolutely no good. அதுல எந்த நலனும் இல்லை. Brother, sister, we read God's word. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் வேத வசனத்தை வாசிக்கின்றோம். God gives us a true reflection. ஆண்டவர் நம்முடைய உண்மையான பிரதிபலிப்பை, உண்மை முகத்தை நமக்கு காட்டுகிறார். God gives us this word in our hearts in order that it will monitor and lead us. ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே வார்த்தைகளை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி நம்மை சரியாய் நடத்துவதற்கான காரியத்தை செய்கிறார். It says in verse 22, "Be doers of it." 22வது வசனத்திலே வாசிக்கின்றோம், அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். And not just hearers only. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. There are two groups of people who are sitting here this morning. இந்த காலை நேரத்திலேயும் இந்த அறைக்குள்ளே இரண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். People who, all of you are hearing the message. எல்லாருமே இங்கே சொல்லப்படுகிற செய்தியை கேட்கிறவர்கள் தான். But very few will actually do it. ஆனால் வெகு சிலரே அதன்படி செய்கிறவர்களாய் இருப்பார்கள். That's why James is saying, just don't be hearers of it. ஆகவே தான் யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் வெறுமனே கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்காமல் be doers of it also. அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். Psalm 19 verse 7. 19வது சங்கீதத்தினுடைய 7வது வசனம். It says the law is perfect. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. It's perfect. அது குறைவற்றது, பூரணமானது. That means you and I have to be guided by this perfect. அப்படி என்று சொன்னால் அந்த பூரணமான வேத வசனத்தினாலே நீங்களும் நானும் நடத்தப்பட வேண்டும். Secondly, we see here the word of God, the mirror of God's word. It gives us a clear reflection. இரண்டாவதாக நாம் இந்த வேத வசனம் என்னும் கண்ணாடியானது நம்மை குறித்த தெளிவான ஒரு படத்தை கொடுக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். Supposing you have a mirror in your house and it is always filled with dust and you cannot really see across it. ஒருவேளை உங்க வீட்ல ஒரு கண்ணாடி இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க, அந்த கண்ணாடியில எப்போதுமே தூசி படிந்து இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் ஒரு தெளிவான பிரதிபலிப்பை காண முடியாது. And then we see here that what would you do? First of all, you might try to wipe it. முதலாவதாக நீங்கள் அந்த படிந்த தூசியை சுத்தம் பண்ண நீங்க ஒருவேளை முயற்சிக்கலாம். Because you really don't know if it is a good reflection. It has to be a good reflection. You have to look at it. It has to be clear. அது ஒருவேளை தெளிவான சித்திரத்தை, தெளிவான ஒரு பிரதிபலிப்பை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னால் அது துடைத்து சுத்தப்பட வேண்டும். What is God's word then? How do you say God's word is clear to you? வேத வசனம் நமக்கு தெளிவான ஒரு காரியத்தை கொடுக்கிறது என்பதை எப்படி சொல்ல முடியும்? Unless God's word speaks clearly to you, right? வேத வசனம் நமக்கு தெளிவாக நம்மோடு கூட பேசுவதிலிருந்து தானே. Unless God can clearly speak to you. தேவன் நம்மோடு கூட தெளிவாக பேசினால் ஒழிய. It says here in verse 25. 25வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். But he who looks into the perfect law of liberty and continues in it and is not forgetful hearer. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்க்கிறவனோ அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் என்று நாம் வாசிக்கிறோம். You cannot forget what you hear. கேட்கிறதை நம்மால் மறக்க முடியாது. That is what a clear reflection is. அதுதான் தெளிவான பிரதிபலிப்பு என்பதனுடைய அர்த்தம். And here says in verse 21, receive with meekness the implanted word. நீங்கள் வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று 21வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். So in order to be not a forgetful hearer, ஆகவே மறக்கக்கூடிய ஒரு கேட்கிறவராய் நாம் இல்லாமல் இருப்பதற்கு you have to be somebody who receives it with meekness. சாந்தத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நபராக நீங்கள் இருக்க வேண்டும். Very important. மிக முக்கியம். And so then for that God has to speak clearly to you. அதற்கு தேவன் உங்களோடு கூட தெளிவாக பேச வேண்டும். There is one in Exodus chapter 33 verse 11. யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது see that God speaks to Moses face to face. தேவன் மோசேயோடு கூட முகமுகமாய் பேசுகிறதை நாம் காண முடியும். If you read that verse, you'll read that it says he spoke to him face to face as man speaks to a friend. அந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். I was talking to a friend some time back.
சில காலங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நண்பனோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். God's word will never contradict itself. கர்த்தருடைய வசனம் ஒன்றுக்கொண்டு முரண்பட்டு இராது என்று நான் சொன்னேன். And he showed me this passage immediately. அவர் உடனே இந்த வசனத்தை எனக்கு காமிச்சார். He was a Christian but not a believing Christian. அவர் ஒரு கிறிஸ்தவர் ஆனால் விசுவாசிக்கின்ற கிறிஸ்தவராக இல்லை. He always tried to pick holes in God's word. வேத வசனத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஓட்டைகளை எல்லாம் அவர் நோண்டி பார்ப்பார். And so immediately he said, God's word never contradicts. வேத வசனம் முரண்பாடா இருக்காதா? And then he said, look at verse chapter 33, same Exodus 33, look at 19th verse. யாத்திராகமம் 33 அதிகாரம் 19 வசனத்தை நீங்க பாருங்க. 20 and verse 20. 20 வசனத்தையும் பாருங்க. It says, you cannot see my face and live. என்னுடைய முகத்தை கண்டு உன்னால் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். படிச்சீங்களா அந்த ரெண்டு வசனத்தையும்? ரெண்டு வசனத்தையும் வாசி பாத்தீங்களா? ஒரு இடத்துல it says God spoke to him face to face like a man speaks to a friend. 11வது வசனத்துல முகமுகமாய் ஒரு மனுஷன் சிநேகிதனோடு பேசுவது போல பேசினார்னு வாசிக்கிறோம். And then God tells Moses, no, listen, you can't look at my face and live. 20வது வசனத்துல நீ என் முகத்தை காண மாட்டாய், என்னை கண்டவன் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். நீதான் சொன்ன won't contradict ன்னு. எப்படி நீ முரண்பாடு இல்லன்னு சொல்ல முடியும் என்று கேட்டார். I didn't have an answer for him then. அதற்கு அப்பொழுது எனக்கு ஒரு பதிலை கொடுக்க முடியவில்லை. We know one thing, we know that God spoke to Moses clearly. ஆனால் நமக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும், மோசேயோடு தேவன் தெளிவாக பேசினார். So where's the answer for that? ஆகவே இதனுடைய பதில் என்ன? இந்த முரண்பாடுக்கு பதில் என்ன? Numbers chapter 12. என்னாகமத்தின் புத்தகத்துக்கு நீங்கள் திருப்பி கொண்டால் 12வது அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டால் Aaron and Miriam, ஆண்டவர் ஆரோனோடும் மிரியாமோடும் பேசுகிறார். The same God who told Moses, as a man speaks friend to a friend face to face, same God is telling Aaron and Miriam, எப்படியாக ஒரு சிநேகிதனோடே ஒரு மனிதன் பேசுவது போல தேவன் மோசேயோடு முகமுகமாக பேசினாரோ அதே தேவன் இப்பொழுது ஆரோனோடும் மிரியாமோடும் பேசுகிறார். He said, look at Numbers chapter 12 verse 8. அங்கே என்னாகமம் 12:8 அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். Clarifying to them. அவர் அங்கே காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். I don't speak to Moses through, let's read that verse. அந்த வசனத்தை பாருங்கள். என்னாகமம் 12:8, நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். You see, God is telling them very clearly, I speak to prophets through visions, through everything, but only to Moses I speak directly to him. He hears me like, you listen to a mobile phone. God was talking. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பலவிதமான மக்களோடு கூட தரிசனங்களின் மூலமாக சொப்பனங்களின் மூலமாக எல்லாம் பேசுவேன், ஆனால் மோசேயோட பொறுத்த மட்டிலே முகமுகமாக நேரடியாக எப்படியாக ஒரு செல்போனிலே பேசும்போது நமக்கு சத்தம் தெளிவாக கேட்கப்படுகிறதோ அதுபோல நான் மோசேயோடு கூட நேரடியாக பேசுகிறேன், பிரத்யட்சமாய் பேசுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். If you look at God's word, you will see that is so true. நீங்கள் அதை வேத வசனத்தை பார்த்தால் இந்த கூற்று உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். The life of Daniel. தானியேலினுடைய வாழ்க்கையை பாருங்கள். Such a wonderful righteous man. என்ன ஒரு ஆச்சரியமான நீதியுள்ள ஒரு மனிதர். God always spoke to him only through visions. ஆண்டவர் அவரிடத்திலே சொப்பனங்களிலே மட்டும் தான் பேசினார். Look at Joseph. யோசேப்பை பாருங்கள். God, such a man who stood for God. தேவனுக்காக நின்ற ஒரு நல்ல மனிதர். God spoke to him only through visions. ஆண்டவர் அவனுக்கு சொப்பனங்களின் மூலமாக தான் பேசிக் கொண்டிருந்தார். Look at Ezekiel, look at Jeremiah. God only spoke through them to visions. எசேக்கியேலை பாருங்கள், எரேமியாவை பாருங்கள், இவர்கள் எல்லாரோடு கூட தேவன் தரிசனங்களிலே மட்டும் தான் பேசிக் கொண்டிருந்தார். Only to Moses he spoke face to face as a man speaks to a friend. ஆனால் மோசேயோடு மட்டும் தான் ஒரு மனிதன் சிநேகிதனோடு பேசுவதை போல முகமுகமாக தேவன் பேசுகிறதை காண முடியும். And that's why did God speak? Then the next question is, what was there in Moses? அப்படி என்றால் அடுத்த கேள்வி, மோசேயினிடத்திலே மாத்திரம் என்ன சிறப்பு இருந்தது, மற்றவர்கள் இல்லாத ஒரு சிறப்பு? Look at that verse. அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. We saw in Numbers chapter 12, right? என்னாகமம் 12 நான் அந்த வசனத்தை மீண்டுமாக பாருங்கள். Verse 3. மூன்றாவது வசனத்தை பாருங்கள். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். Blessed are the meek, for they shall inherit the earth. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். What is this meekness? இந்த ஒரு சாந்தம் என்றால் என்ன? Meekness means the humility to accept what God is telling you. சாந்தம் என்பது தேவன் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாழ்மையான மனப்பான்மை. My dear brother, my dear sister, when God's word clearly speaks to you, how often are we humble enough to say, Lord,
you have spoken to me, I'm going to do what you want me to do. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய வசனத்திலிருந்து தெளிவாக நம்மோடு கூட பேசும்போது எத்தனை முறை நீங்களும் நானும் ஆண்டவரே நீர் சொன்னபடியே நான் செய்கிறேன் என்று நம்மை நாமே தாழ்மைப்படுத்துகிறோம். In Numbers chapter 12 verse 6 and 7, என்னாகமம் 12, 6, 7 வசனங்களிலே we read here the meaning of the biblical meaning of meekness. இந்த தாழ்மை என்பதனுடைய வேதபூர்வமான விளக்கத்தை இந்த 6, 7 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். He is honest, he is true. அவன் உண்மையுள்ளவன். That's the meaning of the word meekness. Not only are you humble enough, you are honest before God. சாந்தம் என்று சொல்லும் பொழுது தாழ்மையாக இருப்பது மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இருப்பதும் கூட. We don't have time, but if you look at the 32nd chapter of the book of Exodus, நீங்கள் நமக்கு நேரம் இல்லை, ஆனால் 32வது யாத்ராமத்தினுடைய அதிகாரத்தினுடைய யாத்ரா புஸ்தகத்தினுடைய 32வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது that this we read this morning in our meditation. இந்த நாளிலே நம்முடைய ஆராதனை சிந்தனையிலும் இதை வசனத்தை நாம் பார்த்தோம். We read, wipe away my name, என் Moses பெயரை கிறுக்கி போடும் என்று மோசே சொல்லுகிறார். But then what does God tell him? Why does Moses say that? ஏன் இப்படிப்பட்ட ஒரு கூற்றை மோசே சொல்லுகிறார்? Because God tells him, Moses, I'm going to destroy these people and I'm going to make you a big nation. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், இந்த மக்களை அழித்து நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று மோசேயோடு சொன்னார். Immediately Moses says, no Lord, no, that cannot be right. உடனடியாக மோசே பிரதிபலிக்கிறார், ஆண்டவரே இல்லை, கூடாது, அப்படி வேண்டாம். Because then Moses tells him, you said Abraham is the father, we are the children of Abraham. If you wipe them off and if you make me the father, then that's not according to what மோசே சொல்கிறார், ஆண்டவரே நீர் ஆபிரகாமை தான் பிதாவாக ஆக்கி அவர்களுடைய பிள்ளைகளாக தான் எங்களை மாற்றினீர், இப்பொழுது இவர்களை எல்லாம் அழித்துவிட்டு நீர் என்னை ஒரு தலைவனாக ஏற்படுத்தினால் உம்முடைய அந்த வாக்குத்தத்தம் தவறாகிவிடும் என்று சொல்லுகிறார். And so he says, please don't do it, God. ஆகவே அதை செய்ய வேண்டாம் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். We read that beautifully, it says, and God relented. அங்கே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவர் மாற்றினார், மனதை மாற்றிக்கொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். Why? ஏன்? Why didn't Moses accept, say, okay, fine God, okay, make me another big nation. I'm accepting you. Let us go. Let us do it now. ஆண்டவரே நீர் சொல்லுகிற விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீர் சொல்லுகிறபடியே என்னை ஒரு பெரிய ஆக்கவும் எனக்கு ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கும் என்று ஏன் மோசே சொல்லவில்லை? That's why God calls him, he's the meekest man. இந்த பண்புகளை எல்லாம் வைத்துதான் ஆண்டவர் அவனை குறித்து சொல்கிறார், அவன் சாந்த குணமுள்ளவன். Lord, not your will, but my will. Not my will, but your will. ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று சொல்லுகிறார். You see, beautiful that is, isn't it? என்ன ஒரு அருமையான அழகான விஷயம். That's the nature of Jesus. அதுதான் ஆண்டவருடைய தன்மையுமாக இருக்கிறது. See, in the Garden of Eden, man said, when God told him, hey, don't eat of that fruit of that tree. The day you eat, you will die. ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீ அதை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். But what did Adam say? ஆனால் ஆதம் என்ன சொன்னார்? Not your will, my will, I will eat. உம்முடைய சித்தம் அல்ல என்னுடைய சித்தம், ஆகவே நான் எடுப்பேன், நான் உண்பேன் என்று சொன்னான். But what did Jesus say in the Garden of Gethsemane? ஆனால் கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் சொல்லும்போது என்ன வார்த்தை சொல்லுகிறார்? You must drink this cup, the Father is stretching it out to him. பிதாவானிய தேவன் அந்த கோபாக்கனின் பாத்திரத்தை அவரிடத்தில் கொடுத்து இதை நீ உண்டுதான் பருகிதான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். He says, Lord, Father, isn't there any other way? அவர் பிதாவினிடத்தில் கேட்கிறார், பிதாவே வேறு வழி இல்லையா? There's no answer. அங்க எந்த ஒரு பதிலும் தேவனிடத்தில் இல்லை, பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து. Jesus says, nevertheless, it's not my will but your will. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். Brother, sister, அருமையான சகோதரனே சகோதரியே, whenever you read God's word, எப்பொழுதெல்லாம் நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கிறீர்களோ, whenever you hear God speaking to you, எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவன் உங்களிடத்திலே பேசுகிறதை கேட்கிறீர்களோ, my attitude, your attitude, என்னுடைய மனப்பாங்கு உங்களுடைய மனப்பாங்கு, if we are getting a clear reflection from God's word, தேவனுடைய வசனத்திலிருந்து ஒரு தெளிவான சித்திரம் நமக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால், you and I would say, Lord, it's not my will but let your will. ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தமே ஆகட்டும். Finally, let's look at the third kind of reflection. We saw the true reflection, we saw the clear reflection. இந்த வேத வசனம் என்னும் கண்ணாடியானது இரண்டு விதமான பண்புகளை உடையதா இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். ஒன்று, அது உண்மையான பிரதிபலிப்பை நமக்கு கொடுக்கிறது. இரண்டு, தெளிவான பிரதிபலிப்பை கொடுக்கிறது. மூன்றாவதாக, the third one is the transforming reflection. அது மறுரூபப்படுத்துகின்ற ஒரு பிரதிபலிப்பை நமக்கு காட்டுகிறது. Verse 23, we just looked at it. Receive with meekness the implanted word of God. நீங்கள் திருவசனத்தை தாழ்மையாக அல்லது சாந்தமாய் கேட்டு என்று நாம் 23 வசனத்திலே வாசிக்கின்றோம். You must get that implanted word of God. அந்த திருவசனத்தை கேட்டு என்று நாம் வாசிக்கின்றோம். You know, this implanting is actually a biological, it's a horticultural term.
ஆங்கிலத்தில் அந்த இம்ப்ளான்ட் என்கிற வார்த்தை வருகிறது. அது என்று சொன்னால் அது வந்து இந்த தாவரத்தோடு சம்பந்தப்பட்ட தோட்டக்கலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. Yes, because what is that word in Tamil? Implant? you're talking about verse 23, right? எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால், இல்ல 22ல வந்து அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. In verse 23 it goes this way, for நாட்டப்பட்டவர்களா. கரெக்ட். அது எங்க வருது? 21வது வசனத்திலே உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும், நாட்டப்பட்டது, implanted word, நாட்டப்பட்ட வசனம். if you were to walk through a field, நீங்கள் ஒரு வயலினூடாக நடந்து போகும்போது and someone looks at you and say, hey, how did this field come about? சிலர் யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து கேட்கிறார்கள், இந்த ஒரு விளைச்சல் எப்படி வந்தது என்று கேட்டால், தெரியாதுங்க, போன மாசம் இல்ல இந்த மாசம் திடீர்னு தானா வந்துச்சு. If somebody says that, would you accept that? இந்த மாதிரியான ஒரு கூற்றை யாராகிலும் அந்த வயலை பற்றி சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? Can a field just grow on its own with rice or wheat or whatever? ஒரு விளைநிலம் என்பது அந்த விளைச்சலினாலே தானாகவே அது வந்துவிட முடியுமா? All of you are looking at me. நாங்கெல்லாம் சிட்டிங்க, எங்க கிட்ட வந்துட்டு விளைச்சலை பத்தி சொல்றீங்க. That's not the way it is. Yeah, a field can never grow on its own. ஒரு விளைநிலம் என்பது தானாக வளர முடியாது. And so the apostle James is saying you have to have the implanted word of God in your mind. உங்களுடைய உள்ளத்தில் நாட்டப்பட்ட திருவசனத்தை நீங்கள் உடையவராக இருக்க வேண்டும். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Before you implant something, you will prepare the soil. ஒரு விஷயத்தை நாட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக அந்த நிலத்தை நீங்கள் பண்படுத்த வேண்டும். And then after that you will go and you will plant it in line or series or whatever you will do. Make sure it is done. It is done. It is something that is it is always done. It is an act, deliberate act. Sorry. ஆகவே நாட்டப்படுதல் என்று சொல்லும் பொழுதே அதற்கு முன்பதாகவே சில ஆயத்த பணிகள் நிலத்தோடு சம்பந்தப்பட்டு நடைபெற்று முடிகிறது. அந்த ஆயத்தப்படுத்த பின்புதான் ஒவ்வொரு விதையாக அங்கே ஒரு வேலை, ஒரு தெளிவான வேலை செய்யப்படுகிறதை காண முடியும். It just doesn't happen. God's word just doesn't get into your heart. God's word just doesn't get into your mind. சும்மா அப்படியே எப்படிங்க, அதெல்லாம் என்னமோ தெரியலங்க, அப்படியே வந்துருச்சு. God's word never comes that way. தேவனுடைய வார்த்தை ஏதோ சர்வசாதாரணமாக தன்னிச்சை செயலாக தானாக அப்படியே வந்து விடுகிற ஒரு விஷயம் அல்ல. Please keep this in mind. That's why the apostle James is writing, as you have received the implanted word of God. ஆகவே மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் இங்கே பவுல் யாக்கோபு எழுதும்போது சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதா இருக்கக்கூடிய வசனத்தை underline it in your Bible. உங்களை வேதாகமத்திலே அதை அடிக்கோட்டிக் கொள்ளுங்கள். You say, no, I don't have habit of underlining my Bible. ஒருவேளை எனக்கு அண்டர்லைன் பண்ற பழக்கம் இல்லைன்னு சொல்றீங்களா? Buy one highlighter pencil like what I have, underline it. நான் வச்சிருக்க மாதிரி இந்த ஹைலைட்டர் பென்சில் வாங்கியாச்சும் நீங்க பண்ணுங்க. You make sure that you are marking these things. Very important to know God's word just doesn't happen by chance in our life. நல்ல ஒரு விஷயத்தை நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய எல்லா விதமான வார்த்தைகளும் தற்செயலாக நம்மோடு கூட இடைபடுகிறது இல்லை. And where there are crops, எங்கெல்லாம் இந்த பயிர்கள் இருக்கின்றனவோ there will be weeds. அங்கெல்லாம் களைகளும் இருக்கும். Very, very important to keep that in mind. அதை நாம் மனதிலே உண்மையாக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். So when James says the implanted word of God, உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்ட வேத வசனம் என்று யாக்கோபு சொல்லும் பொழுது, he means to say that there will be weeds and you have to remove those weeds. யாக்கோபு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால் அதிலே களைகளும் இருக்கத்தான் செய்யும், அவைகளை நீங்கள் தான் நீக்க வேண்டும். If you ask me, I am a fellow city born and bred and brought up here only in this Chennai city. என்னை பொறுத்தமட்டிலே நான் சென்னை பட்டணத்திலேயே பிறந்து வளர்ந்தவன். But I have been to places like Arulachi and Tenkasi and all these places. Even to Tanjavur, I have gone there for ministry. தஞ்சாவூர், அருளாச்சி, தென்காசி போன்ற இந்த மாதிரியான பகுதிகளுக்கும் நான் ஊழியத்தின் நிமித்தம் சென்று இருக்கிறேன். Some time back when I went to Tanjavur, சில வருடங்களுக்கு முன்பதாக நான் தஞ்சைக்கு சென்றிருந்த போது, I was going with a friend. A person was taking me for children's ministry on his bike. ஒரு நபர் தன்னுடைய 2 சக்கர வண்டியிலே சிறுவர் ஊழியத்திற்காக என்னை கூட்டிக் கொண்டு சென்று கொண்டிருந்தார். He just turned around and he asked me. We were talking many things and finally he said, "Anna, you know the difference between a crop and a weed?" அவர் அப்படி போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று என்னிடத்துல கேட்டார், ஒரு பயிருக்கும் களைக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். This fellow would have thought I'm a real ignorant fellow. அவர் ஒண்ணுமே தெரியாத மனுஷன் நினைச்சிருக்கலாம் என்னைய பத்தி. But then actually I did not know. உண்மையே சொல்ல போனா எனக்கும் தெரியாதுதான். So I looked at him and said, அதுக்கு வித்தியாசம் இருக்கா? நான் அவர்ட்ட கேட்டேன், வித்தியாசம் உண்மையிலே ரெண்டுக்கும் இருக்கா? He said, ஆமான்னு சொன்னாரு. I said, how do you know the difference? உங்களுக்கு எப்படி இந்த வித்தியாசம் தெரியும் என்று கேட்டேன். He said, if I show you the difference then you yourself will know. உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை நான் காமிச்சிட்டேனா நீங்களே அதை என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க என்று சொன்னார். So he stopped at a place. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிப்பாட்டினார். And he pointed to me. He says, can you
tell the difference between a crop and a weed. ஒரு ரெண்டு விஷயத்தை காமிச்சு இந்த ஒரு பயிருக்கும் களைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்டார். I could not tell. என்னால பார்க்க முடியல, But then சொல்ல முடியல. he got down from the bike and he went close and he pointed. அண்ணா பாருங்க, this is a crop. அவர் பைக்கை விட்டு இறங்கி ஒரு பயிருக்கு பக்கத்துல போய் ஒரு இடத்த சுத்தி காட்டி சொன்னாரு, இதுதான் வந்து பயிர் and this is a weed. இதுதான் களை. When he showed me, I could see the difference. அப்படி பக்கத்துல போய் அவர் எனக்கு காட்டும் போதுதான் என்னால வித்தியாசத்தையே காண முடிந்தது. My dear word, my dear God, my dear child of God. அருமையான என்னுடைய பிரியமான தேவ பிள்ளையே, God's word shows us the difference between a crop and a weed. தேவனுடைய வசனம் என்பது ஒரு களைக்கும் பயிருக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு When it காட்டுகிறது. says be doers of the word, நீங்கள் திருவசனத்தின்படி செய்கிறவர்களா இருங்கள் என்று சொல்லும் he பொழுது, says then remove the weeds. Make sure that you're practically removing things that are not right in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலைகளை நடைமுறை பகுதியிலே சொல்லப்போனால் சரியற்றவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நீங்கள் நீக்க வேண்டும். And so when you have what is this transforming reflection? இந்த வந்து மறுரூபமாக்கக்கூடிய பிரதிபலிப்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? Look at verse 27. 27வது வசனத்தை பாருங்கள். You will be doers, there will be evidence in your actions. நீங்கள் ஒருவேளை திருவசனத்தின்படி செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே அவை கிரியைகளிலே வெளிப்படும். Look at verse 27. 27வது வசனத்தை பாருங்கள். You see, it's not like a form of religion. அது ஏதோ ஒரு மத பக்தியான ஒரு செயல் அல்ல. பிரதர் கோயிலுக்கு போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, Sunday. I'm going to church because it's a Sunday. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நான் ஆராதனைக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன். So every day you will go. எல்லா நாளும் போவீங்களா? ஆமாங்க, சின்ன வயசுல இருந்து அது ஒரு பழக்கம். It's become a form of religion. அது ஒரு விதமான ஒரு பழக்க தோஷமாக மத செயலாக மாறிவிட்டது. Is it that way for us? நமக்கும் இந்த மாதிரியான முறையில தான் நம்முடைய தேவ பக்தி இருக்கிறதா? I see some ladies are frantically shaking their head. சில சகோதரிகள் அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. But you know, reading God's word itself has become like that. இன்னைக்கு விஷயம் என்னன்னா வேத வசனத்தை வாசிக்கிறது ஒரு மத சடங்காக மாறிவிட்டது. Those days my mother would say, நீ பைபிள் படிக்கலனா உனக்கு சாப்பாடு கிடையாது. Nowadays my wife is telling நீ பைபிள் படிக்கலனா சாப்பாடு கிடையாது. It's become a form of religion. அந்த நாட்கள் என்னுடைய தாயார் வாசிக்கலாட்டினா உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என் மனைவி சொல்றா. ஆகவே இதுவே ஒரு மத சடங்காக மாறிவிட்டது. Is that how it is our life? நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிதான் நடக்கிறதா? Can we see the evidence of that in our lives? நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பக்தியினுடைய அறிகுறிகள் இது காணப்படுகிறதா? Look at verse 27. 27வது வசனத்தை பாருங்கள். It says pure and undefiled religion before God and the Father is this, to visit orphans and widows and their troubles in their troubles and keep oneself unspotted from the world. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. James is not telling you not to stop with visiting widows and orphans. யாக்கோபு திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை விசாரிப்பதிலே மட்டும் நிறுத்தி விடுங்கள் என்று சொல்லவில்லை. He is just giving you an example of that will be evident in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்புற செயலாக காணக்கூடிய விஷயங்களில் ஒரு உதாரணமாகத்தான் அதை சொல்கிறார். Why? ஏன் சொல்கிறார்? A man who follows a religion, for him it is a different story altogether. ஒருவன் இதை ஒரு மதச்சடங்காக அவன் அதை செய்து கொண்டிருந்தால் அது அவனுடைய கதையே வித்தியாசமானதாக இருக்கும். Matthew's gospel, மத்தேயு சுவிசேஷத்திலே in chapter 23, அதனுடைய 23வது அதிகாரத்தில் in verse 14, 14வது வசனத்திலே, you see the Lord Jesus is telling them about the Pharisees. இங்கே வேத பரிசேயரை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். Okay, என்ன சொல்கிறார்? மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். So were these fellows all good Christians? இவர்கள் எல்லாம் நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தார்களா? நல்லவங்க தாங்க. நல்லவங்க தான். They go to the synagogue every Saturday, Sabbath day. ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் இந்த ஓய்வு நாள்ல போய் அவங்க வந்து ஜெபாலயத்திற்கு போவார்கள். They would do that. அதெல்லாம் செய்வார்கள். Would they memorize the scripture? அவர்களுக்கு மனப்பாட வசனம் தெரியுமா? They would. அவர்கள் செய்வார்கள். தெரியலனா they can't sit in the synagogue. அவர்கள் அப்படி செய்யாமல் இருப்பார்களே ஆனால் அவர்களால் அந்த ஜெபாலயத்தில் உட்கார கூட முடியாது. But what did they do? ஆனால் அவர்கள் அப்படி எல்லாம் இருந்தும் என்ன செய்தார்கள்? A widow will come to them because these fellows know the law. அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் நன்றாக தெரிந்திருந்தபடினாலே so they are the judges. அவர்கள் தான் நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். So when the widow or the orphan comes to them, ஏதோ ஒரு விதவையோ அல்லது ஒரு பிள்ளை திக்கற்றவர்களோ வரும் பொழுது, and they would say, sorry, he took away my land, he's taken away my land. யாரோ ஒரு விதவை வந்து கம்ப்ளைன்ட் பண்றாங்கன்னு வெச்சுக்கோங்க, ஐயா என்னுடைய நிலத்தை அபகரித்து விட்டார்கள் என்று சொன்னால், go today and come tomorrow. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா என்று சொல்வார்கள். Then they'll go and talk to that other party. அப்ப இன்னொரு தரப்புல இருக்கக்கூடிய நவன்ட்ட போய் பேசுவார்கள். Hey, that lady has come to me, என்ன பண்ணலாம் சொல்லு, you give me half.
அந்த அம்மா வந்திருக்கு இப்படி பிராது கொடுக்குது, நீ என்ன செய்யலாம், நீ எனக்கு அதுல பாதியை கொடுக்குறியா? They are agree. அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு மனத்துக்கு வருவார்கள். That is what Jesus was telling. அதைத்தான் நீங்க ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். You pluck, you pull, you remove. விதவைகளின் வீடுகளை பட்சித்து என்று வாசிக்கிறோமே, அதை பிடுங்கி விடுகிறீர்கள், எடுத்து விடுகிறீர்கள் என்றுதான் வாசிக்கின்றோம். Were they religious? அவர்கள் மத பக்தி உள்ளவர்களா இருந்தார்களா? Brother, sister, God wants us to live practical Christian lives. ஆண்டவர் நாம் நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us to live lives that are honoring him. ஆண்டவரை கனப்படுத்துகின்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். Our lives, the mirror that we look at God's word, that should be reflective. That should be transforming reflection. நாம் வாசிக்கின்ற இந்த வேத வசனம் என்னும் கண்ணாடியானது நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகின்ற ஒரு கண்ணாடியா இருந்து நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்த வேண்டும். And so it's very important that when we look in the mirror of God's word. ஆகவே இந்த வேதம் என்னும் இந்த திருவசனம் என்னும் கண்ணாடிக்கு முன்பதாக நாம் இருக்கும்போது இவைகளை எல்லாம் கருத்தில் கொள்வது மிக முக்கியம். We have to have a true reflection. It should give us a true reflection. அது நமக்கு ஒரு மெய்யான பிரதிபலிப்பை கொடுக்க வேண்டும். It should give us a clear reflection. அது நமக்கு ஒரு தெளிவான பிரதிபலிப்பை கொடுக்க வேண்டும். It should be a transforming reflection. அது நமக்கு ஒரு மறுரூபப்படுத்துகின்ற பிரதிபலிப்பை கொடுக்க வேண்டும். Finally, we were looking at what James is talking about. இறுதியாக நாம் இங்கே யாக்கோபு என்ன சொன்னார் என்பதை தான் பார்த்து கொண்டிருந்தோம். Now we want us to look at 2 Corinthians chapter 3 verse 18. இப்பொழுது பவுல் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 18வது வசனம். Chapter 3 verse 3:18. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த செயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். You see, Apostle Paul is also talking about looking in the mirror. இந்த திருவசனம் என்னும் கண்ணாடியை பார்ப்பதை குறித்து பவுலும் இங்கே பேசுகிறார். And he says we are looking at it with the unveiled face. நாம் அதை திரை ஆமா 3:18 திறந்த முகமாய் unveiled face. திறந்த முகமாய் we are looking at it as in an unveiled face. நாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை பார்க்கின்றோம். Just previous verses he's talking about the Jews. அதற்கு முந்தின வசனங்களிலே அவர் யூதர்களை குறித்து பேசுகிறார். He's reading whenever they read the law, they are leading it with the veil that Moses had. யூதர்கள் எப்பொழுதெல்லாம் இந்த திருவசனத்தை வாசிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் மோசே கொண்டிருந்த அந்த திரையின் வழியாகத்தான் அவர்கள் அதை வாசிப்பார்கள். But so you and I, நீங்களும் நானும், we are looking at it with a clear face. நாம் ஒரு திறந்த முகமாய் கர்த்தருடைய வசனத்தை பார்க்கின்றோம். That's why it's called the law of liberty. ஆகவே தான் இது ஒரு சுயாதீன பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. And so the other word that Apostle Paul is using, இன்னொரு பவுல் பயன்படுத்துகிற இன்னொரு வார்த்தை, he's beholding. பார்க்கிறது போல, காண்கிறது போல என்ற வார்த்தையை சொல்கிறார். He says beholding, the word in English means to be continuously looking at it, intently looking at it. காண்கிறது போல என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் தொடர்ச்சியாக உன்னிப்பாக கவனித்தல் என்று அர்த்தம். James spoke about 2 men. இரண்டு விதமான நபர்களை குறித்து யாக்கோபு சொன்னார். He speaks one man, he looks in the mirror, he forgets even who he was, he walks away. ஒரு மனிதன் கண்ணாடியை பார்க்கிறான், தான் யார் என்பதை கூட மறந்துவிட்டு அவன் பாட்டுக்கு கடந்து போய் விடுகிறான். The second man, he looks at the perfect law of liberty and he is transformed. இரண்டாவது மனிதன் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்க்கிறான். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, our desire for you today is, நம்முடைய இந்த நாளில் நம்முடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், we will only be looking at God's word, beholding it, we will be constantly looking at it. நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய கண்ணாடி வசனம் என்னும் கண்ணாடியை உற்று நோக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். What does it say the result of that will be? அது என்ன சொல்லுகிறதோ அதனுடைய விளைவாக, அதனுடைய பலனாக நாம் இருக்க வேண்டும். It says in that verse that we will be transformed from glory to glory. அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறபடி நாம் கர்த்தருடைய சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம். That's the only way that you and I can come into the glory of God. அப்படிதான் நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையிலே சேர முடியும். Why did God save you? ஆண்டவர் ஏன் உங்களை ரட்சித்தார்? Why does God still left you on this earth? ஆண்டவர் ஏன் உங்களை இன்னும் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார்? You could have given you, as soon as the day you were saved, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் தானே God could have given you 2 wings and you could go off to heaven. ஆண்டவர் உங்களுக்கு 2 ரெக்கையை கொடுத்து படபடபடன்னு அடிச்சு மேல கொண்டு போயிருக்கலாமே. He could have done that, no? ஆண்டவர் அப்படி செய்திருக்கலாமே. Why is he still leaving you? ஏன் ஆண்டவர் இன்னும் உங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார்? That's what we read in Romans chapter 8. அதைத்தான் நாம் ரோமர் 8வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். We will be transformed into his image. நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாவோம் என்று வாசிக்கிறோம். அது God can do it. Only God can do it in a way slow and steady. அதை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக
தான் செய்வார். But when we behold the word of the perfect law of liberty, இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் என்னும் வேத வசனத்தை நீங்களும் நானும் தொடர்ச்சியாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது we will be transformed from glory to glory. நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம். I just hope that the Lord has ministered to us this morning. இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். True reflection, மெய்யான பிரதிபலிப்பு, clear reflection, தெளிவான பிரதிபலிப்பு, and a transforming reflection. மறுரூபப்படுத்தும் பிரதிபலிப்பு. May the Lord bless these thoughts. தேவன் தாமே இந்த சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நல்ல பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து காத்து கொண்டிருந்த எங்களுக்கு தம்முடைய தாசனை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து ஆயத்தப்படுத்தி அவர் மூலமாக கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். யாக்கோபின் நிருபத்திலே வேத வசனத்தினுடைய தன்மையை குறித்து பார்க்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, அது பிரதிபலிக்கின்ற ஒரு கண்ணாடியாய் போல இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, அது நாங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை எங்களை நாங்களே அங்கு காணப்படுகிற 2 நபர்களோடு ஒப்பிட்டு சிந்திக்கும்படியாக நீர் உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு மனிதன் பார்த்துவிட்டு அவன் பாட்டுக்கு கடந்து போய் விடுகிறான். ஆனால் இன்னொருவனோ ஆண்டவரே கர்த்தாவை பார்த்து தன்னை சரி செய்து கொள்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் அங்கே பார்த்தது போல வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, திருவசனத்தின்படி செய்கிறவர்களாகியும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கின்றோம், ஆனால் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்பது கூட இல்லை, கேட்டும் அதன்படி செய்கிறது கூட இல்லை. அந்த தவறுகளுக்காக நாங்கள் வருந்துகிறோம். எங்களை மன்னித்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் கேட்டது போல சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை நாங்கள் உற்று நோக்குகிறவர்களாக இருந்து எங்களை நாங்களே சரி செய்து கொள்கிறவர்களாக, ஆண்டவரே வசனத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த திருவசனமான கண்ணாடி என்னும் இந்த கண்ணாடியானது எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய உண்மையான முகத்தை, எங்களுடைய யதார்த்த நிலையை எங்களுக்கு பிரதிபலிப்படுத்துகின்ற ஒரு கண்ணாடியாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அநேக நேரங்களிலே எங்களுடைய உள்ள கிடைக்கைகளை, எங்களுடைய உண்மையான நிலைமையை நீர் எங்களுக்கு எடுத்து கூறியும் நாங்கள் சரி செய்யாமல் இருந்திருக்கிறோம். எங்களை மன்னியும். ஆண்டவரே, உம்முடைய வசனம் கண்ணாடியானது ஆண்டவரே தெளிவான ஒரு பிரதிபலிப்பை கொடுக்கிறது என்றதை நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே ஆண்டவரே, அப்படிப்பட்ட தெளிவான வசனங்களுக்காக நன்றி. அது மாத்திரமல்ல, அது மறுரூபப்படுத்துகின்ற ஒரு பிரதிபலிப்பை கொடுக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய தேவ பக்தியானது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஒப்பாக மறுரூபம் ஆவதிலேயும் ஆண்டவரே பலவிதமான நற்செய்திகளிலே வெளிப்படுகிறதாயும் இருக்க வேண்டும் என்பதையும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கொரிந்தியர்களை வாசித்தது போல உம்முடைய வசனத்தை ஆண்டவரே உன்னிப்பாக ஆண்டவரே எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்து அதை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசித்து அதன்படியாக நடந்து ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஒப்பாக மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாக மறுரூபம் அடைய கர்த்தர் உதவி செய்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தம்முடைய தாசன் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த வசனங்களையும் கேட்டபடி அப்படியே விட்டு விடுகிறவர்களாய் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றியறல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து தேவையான கிருபைகளை தந்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த மூல நேரத்திலே தேவ கிருபை இருப்பதாக உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.